போய் பாருங்கள் அப்பா அன்பிற் சிறந்தீர் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுதே அதிகமான கைத்தட்டல்களை பெறுவார். நான் வேறு இயக்கத்தை தேர்ந்தெடுத்த போது சற்று கோபமாக இருந்தாலும் பின்பு எங்கே இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னை வாழ்த்தியவர், எனது உயரத்தில் பார்த்து மகிழ்ந்தவர். தமிழ் 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 என்பது மிகவும் அவர்கள் உயிர் மூச்சு. துணிச்சனால் அரசியல், கொள்கை பிடிப்புள்ள அரசியல். காமராஜரின் தொண்டன் என்பதுதான் எனது மிகப்பெரிய அடையாளம் என்று எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாகர்கோயிலில் போட்டியிட வேண்டும் என்று போட்டி போட்டு பழைய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலில் தமிழில் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டவர்கள், முதலில் தமிழில் பாராளுமன்றத்தை ஒழிக்கச் செய்தவர்கள். இப்படி 8 முறை பாத யாத்திரை செய்திருக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்திருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். தமிழ் 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 என்பது மிகவும் அவர்கள் உயிர் மூச்சு. தமிழகத்தில் உள்ள எல்லா தலைவர்களிடம் கட்சி எல்லை கடந்து மிகவும் அன்பாக பழகக்கூடியவர், மிகச்சிறந்த பேச்சாளர். அன்பிற் சிறந்தீர் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுதே அதிகமான கைத்தட்டல்களை பெறுவார். எனது தந்தை சிறுவயதிலிருந்து அவரை பார்த்து வளர்ந்தவள் நான். நான் வேறு இயக்கத்தை தேர்ந்தெடுத்த போது சற்று கோபமாக இருந்தாலும் பின்பு எங்கே இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னை வாழ்த்தியவர், எனது உயரத்தில் பார்த்து மகிழ்ந்தவர். இறுதி காலத்தில் இயற்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களோடு தான் இருந்தார். கடைசி காலம் வரைக்கும் எங்களோடு தான் இருந்தார். அதனால நானும் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களும் கண்கோள் பார்த்து கொண்டோம்.